வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு சுவையான வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், காலிஃப்ளவர் 100 கிராம், கேரட் 2, பூண்டு 5 to 6 பல், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 6, பட்டாணி 50 கிராம், உருளைக்கிழங்கு 2, பெரிய தக்காளி 1, மல்லியிலை தேவையான அளவு, கேஷ்யூநட் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 1/2 கப்பு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குருமா சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமாவை நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி செய்து காணிக்க போகிறேன்னு பாருங்கள். இன்ஸ்டன்ட் பாட் இல்லாதவங்க இந்த ப்ரொசீஜரை குக்கர்லேயே செய்து பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குருமாவை. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ண போகக்கூடிய செட்டிங்ஸ் சாட்டே. இந்த சாட்டே மோடில் தான் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வதக்கணுன்னா வதக்கிடலாம். ஸோ இந்த சாட்டே மோடை ப்ரெஸ் பண்ணோன்னே 30 மினிட்ஸ் காணிக்கும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது இமிடியேட்டாக ஹாட்னு ஒரு மோடுக்கு மாறும். ஹாட் மோட் மாறினோடனே அந்த இன்ஸ்டன்ட் பாட் உள்ள பாத்திரம் சூடு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பாத்திரம் சூடான பிறகு ஆயிலை ஆட் பண்ணணும். ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 3ஐயும் போட்டு வதக்கணும். ஸோ அந்த ஏலக்காவை லைட்டாக தட்டி போட்டுடுங்க. போட்ட பிறகு ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதக்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு அதில் லைட்டாக வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணணும் ஒன்று ஒன்றா. ஸோ இப்போ கேரட் ஒரு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது. அப்புறம் ஒரு 100 கிராம் கேபேஜ், அப்புறம் ஒரு 100 கிராம் பீன்ஸ், அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 4, 5, 6 காலிஃப்ளவர் பீசஸ், அப்புறம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் பட்டாணி. இவ்வளோத்தையும் போட்டுட்டு 2 உருளைக்கிழங்கு பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணணும். அப்புறம் கேஷ்யூநட்டை ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷன். ஆனால் கேஷ்யூநட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு ப்ரெஷர் குக்கரில் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 விசில் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி வைக்கணும். ப்ரெஷர் குக்கர்னால் 2 விசில். அப்புறம் இதை இப்போ மூடிட்டு நான் அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு காணிக்கிறேன். மூடின பிறகு இந்த பொசிஷன் இது வெண்டிங் பொசிஷன், அதை சீல்டு பொசிஷனில் கொண்டு வரணும். கொண்டு வந்தப்பட்டு அப்புறம் இந்த சாட்டே மோடை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸ்டீம்னு ஒரு செட்டிங் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டீம்னு அந்த செட்டிங்கில் 0 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 0 மினிட்ஸ் வச்ச பிறகு ஆனில் சேஞ்ச் ஆகும். ப்ரெஷர் பில்டான பிறகு இந்த கிரே கலரில் உள்ளது மேலே வரும். இப்போ அது குக் ஆகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு தேங்காய், அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவும், ஒரு 5-6 பீஸ் கேஷ்யூநட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் அதோட ஆட் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதை சாஃப்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிடணும். அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் அது குக்கான பிறகு இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் மோடில் வரும், குக் ஆகிட்டுன்னு. அப்போ அந்த வெயிட்டும் மேலே ஏறி வந்திருக்கு பாருங்கள். இந்த வெயிட் கீழே வந்த பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ நான் அது கேன்சல் போட்டு விட்றேன். கேன்சல் போட்டு விட்ட பிறகு அந்த வெயிட்டு கீழே வந்த பிறகு தான் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணணும். ப்ரெஷர் குக்கர் மாதிரியே ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் ஸ்டீம் போன பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதை மாதிரி இப்போ மேலே இருக்குது. இது எப்போ கீழே வருதோ அப்போ தான் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் கீழே வந்துட்டு ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அதுதான் சேஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ண பிறகு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்திருக்கணும். வெந்த பிறகு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரைப்பை நம்ம அதில் போடணும். இதில் பாருங்கள், இது ஒயிட்டாகவே இருக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு மஞ்சப்பொடியோ இதில் ஆட் பண்ணலை இந்த அரைச்ச அரைப்பில், அதனால ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியை அதில் விட்டுடணும். விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பொடி அதையும் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி அதில் போடணும். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. ரொம்ப மணமாக இருக்கும் குருமா. கருவேப்பிலை ரொம்ப மணம் கொடுக்கும் எதுனாலும் சமையலுக்கு. ஸோ போட்டுட்டு திருப்பியே சாட்டே மோடில் போட்டிங்கன்னா அந்த பாயில் பண்ணுறதுக்கு அந்த சூடு வரும். ஸோ அதனால தான் சாட்டே மோட் போட்டிருக்கேன்.
போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த குருமா பாருங்கள் நல்ல ஒரு வெள்ளை கலர்லேயே இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு தான் அந்த சாட்டே மோடு போட்டிருக்கேன். அப்போ தான் அது அந்த மோடில் வந்து இது நல்லா பாயில் பண்ணும். இந்த பாருங்கள் அந்த பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள். ஸோ இந்த மோடில் இந்த வந்து ஆன்லேயே இருக்கும் இந்த சாட்டே மோடு. ஸோ அது வந்து கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம வந்து கேன்சல் போட்டுறணும். சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிட்டு. இந்த சுவையான வெஜிடபிள் குருமாவை செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.